டயக்ராம்ல இருந்து இந்த வேல்யூ அப்படியே நீங்க எடுத்து எழுதணும். V1 V2 உங்களுக்கு எப்படி எழுதுன்னு சொல்லிட்டேன். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, இந்த சம்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்? 6 கான்செப்ட் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ட்ரையாங்கிளை மேக் பண்ணி எழுதணும். செகண்ட் என்ன பண்ணணும்? டிவைடட் பை r ஸ்கொயர்ட் பண்ணணும். தேர்ட் என்ன பண்ணணும்? நெகிலிகேட் பண்ணணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, சார் மேக்ஸ் அப்டேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் வந்து சாப்டர் வைஸ் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. சாப்டர் 1 இம்பார்ட்டன்டான டெரிவேஷன்ஸ் தான் அது. ஸோ டெஃபினட்டா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா புதுசாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணுங்க. தொடர்ச்சி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். வீடியோ 10 to 6 minutes வரும். ஸோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாமா? ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் படிங்க. டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த டயக்ராம்ல எப்படி கான்செப்டோட போடணும், என்னென்னலாம் கான்செப்ட் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ஓகேவா, Q அப்படின்றது Qன்றது எலக்ட்ரிக் இது. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது Pன்றது பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் அதுல இருந்து O போட்டுக்கோங்க. இத A B ன்னு வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அண்ட் தென் P. ஓகேவா, பாசிட்டிவ்ல இருந்து பொட்டன்ஷியலுக்கு வரும்போது R1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெகட்டிவ்ல இருந்து பொட்டன்ஷியலுக்கு வரும்போது R2, இன்பிட்வீன்ல இருக்குது R. இது மிட் பாயிண்ட் 0. இது தீட்டா, இந்த பக்கம் இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா. ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிறதுனால A போட்டிருக்காங்க. ஓகேவா, இவ்வளவுதான் டயக்ராம். இந்த வேலை தான் நீங்க போடணும். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சம்ஸ் பார்க்கலாம். இது பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா பொட்டன்ஷியல் அட் P டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கொசைன் லா அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பேசிக்கா தெரிஞ்சிருக்கக்கூடிய இது V is equal to 1/4πε0 Q by R அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் அட் P டியூ டு பாசிட்டிவ் Q, அதாவது V1 equal to சொன்னல 1/4πε0. இந்த Q by R1 எப்படி வந்தது அப்படின்றத நான் சொல்றேன். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பாசிட்டிவ் Q அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? பாசிட்டிவ்ல இருந்து பொட்டன்ஷியல் போகுது. சோ பாசிட்டிவ் அப்படின்றதுனால பிளஸ், பாசிட்டிவ்ல இருந்து பொட்டன்ஷியல் R1 வருது, அதனால டிவைடட் பை R1. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, டயக்ராம் வந்து இப்படி எழுதுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அட் P டியூ டு நெகட்டிவ். நெகட்டிவ் சேம் as நெகட்டிவ்ல இருந்து P க்கு என்ன போகுது? R2. சோ நெகட்டிவ்னால என்னது? மைனஸ், அதனால -1/4πε0 Q டிவைடட் பை R2. சோ ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரம் 1 and 2 சேர்த்து எழுதணும். 1/4πε0 Q by R1, இந்த மைனஸ் வச்சுட்டு 1/4πε0 R2. இது ரெண்டுலயும் காமனா என்ன எடுக்கலாம்? Q divided by 4πε0 காமனா எடுக்கலாமா? அப்போ 1 divided by R1 minus 1 divided by R2. ஈக்குவேஷன் 3 வச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் BOP யூசிங் கொசைன் லா. BOP நல்லா கவனிங்க. BOP இந்த ட்ரையாங்கிள் நம்ம வச்சுக்கணும். இந்த ட்ரையாங்கிளை எதுபடி யூஸ் பண்ணி எழுதணும்? பை கொசைன் லா யூஸ் பண்ணி எழுதணும். கொசைன் லாக்கு ஃபார்முலா எதனா சொல்லி இருந்தாலும் A² equal to B² plus C² equal to minus 2BC cos theta. இது நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. ஓகேவா, அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணணும்? A க்கு பதிலா R1, B க்கு பதிலா R, C க்கு பதிலா R2 போட்டுக்கணும். தீட்டாக்கு பதிலா இதுக்கு தீட்டா, இன்னொரு இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டா. அது இருக்கா நான் சொல்றேன். ஓகே டன். இப்போ என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். என்ன கொடுத்திருக்காங்க? A க்கு பதிலா என்ன போட்டிருக்கிறோம்? R1 ஸ்கொயர்டு. B க்கு பதிலா R போட்டிருக்கோமா? C க்கு பதிலா R2 போட்டிருக்கோமா? ஓகே, 8 ஸ்கொயர். ஓகேவா, அதை அப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைடட் பை R ஸ்கொயர்டு. எல்லாத்துக்கும் டிவைடட் பை R ஸ்கொயர் பண்ணணும். R1 ஸ்கொயர்ட் பை R ஸ்கொயர்ட், R ஸ்கொயர் பை R ஸ்கொயர் பிளஸ் எல்லாமே R ஸ்கொயர் போட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்றது ரொம்ப முக்கியம், கவனமா பாருங்க. R ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு R ஸ்கொயரும் ஒரு R கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும்? R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த R2 வந்து இந்த பக்கம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். and then 1 plus A2 divided by A squared divided by R squared minus 2A cos theta divided by ஒரு R மட்டும் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் மறக்கிறது, நெக்லிகேட் பண்ணிடணும். எந்த இத A squared divided by R squared இந்த டேர்மை வந்து நெக்லிகேட் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதை நெக்லிகேட் பண்ணிட்டு எழுதுனா என்ன வரும்? இங்க இருக்குது R1 square is equal to R square 1 இந்த நெக்லிகேட் பண்ணிட்டா 1 minus 2A divided by R cos theta அப்படின்றது வந்துரும். ஓகேவா, இது ஈக்குவேஷன் 4 வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் இப்படி இருக்கு சார், இது எப்படி கான்செப்ட் படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுவும் நான் சொல்லிடுவேன். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. 1/2 1/2 போட்டுக்கிட்டீங்களா? அப்ப கேன்சலைஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும்.
அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா R1 வந்துரும் r ஸ்கொயர்டு டிவைடட் பை 1 மைனஸ் 2a டிவைடட் பை cos θ 1/2 வந்துருமா. நெக்ஸ்ட் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ண கீழ இருக்கிறது மேல வந்துரும், மேல இருக்கிறது கீழ வந்துரும். இது கன்வெர்ட் பண்ணும்போது என்ன இன்வர்ஸா மாறிடும். ஓகேவா, டன். இது நெக்ஸ்ட் ஓகேவா, ஓகே டன். நெக்ஸ்ட் யூசிங் பைனாமியல் தியரம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கொசைன்ல யூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் பைனாமியல் தியரம் பண்றோம். இது ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது 1 minus x whole power minus n is equal to 1 plus nx. n அப்படின்றது என்னது பவர், இந்த x அப்படின்றது இதோட டேர்ம். ஓகேவா, இத வச்சு இத அப்ளை பண்ணனும் நெக்ஸ்ட் ஸ்டெப். அது எப்படின்னா 1 divided by r1 1 divided by r அப்படின்னு எடுத்துட்டு என்ன பண்ணனும், என்ன இருக்குது n அப்படின்றத சொன்ன பவர் சொன்னா 1 plus பவர் என்ன கொடுத்திருக்காங்க, இங்க பிளஸ் கொடுத்திருக்காங்களா, அதனால 1/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. நல்லா கவனிங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் x இருக்கா, xன்றது என்னது இந்த டேர்ம், இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும், அதனால தான் பிளஸ் இருக்கு. xன்றது டேர்ம், இந்த 2a divided by cos θ அததான் எழுதி இருக்காங்க. 2a divided by cos θ. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிருமா. 1 divided by r1 is equal to 1 by r 1 plus a divided by cos θ. இது ஈக்குவேஷன் 5 னு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 5 க்கு வச்சுக்கிட்டீங்களா, இந்த 5 ஈக்குவேஷன்ஸ் கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த செகண்ட் ஆங்கிள் ஈஸியா வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காமனா உங்களுக்கு எடுத்து தெரிஞ்சிருக்கணும். பாசிட்டிவ்னா என்னது, நெகட்டிவ்னா என்னது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், கொசைன்ல அப்ளை பண்ணனும். செகண்ட் என்ன பண்ணனும், டிவைடட் பை r ஸ்கொயர் பண்ணனும். தேர்ட் என்ன பண்ணனும், நெக்லிகேட் பண்ணனும். ஃபோர்த் என்ன பண்ணனும், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணனும். ஃபிஃப்த் என்ன பண்ணனும், ரெசிப்ரோக்கல் பண்ணனும். சிக்ஸ்த் கான்செப்ட் என்ன பண்ணனும், பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணனும். இவ்வளவுதான். இந்த 6 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 6 கான்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5th ஈக்குவேஷன் வந்துரும். இதே கான்செப்ட் என்ன பண்ணனும், இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்படியே நம்ம ட்ரையாங்கிளுக்கு ஃபார்ம் பண்றோம். என்னது AOP, ஃபர்ஸ்ட் BOP பண்ண மாதிரி AOP யூசிங் கொசைன் லா. சேம் கான்செப்ட், இது அப்படியே சேம் டிட்டோ. R12 க்கு பதிலா என்ன வரும், R2 வந்துடும். அவ்வளவுதான். R2 ஸ்கொயர்டு r ஸ்கொயர் பிளஸ் a2. இது என்ன மாறும் அப்படின்னா cos θ க்கு பதிலா இங்க என்ன போட்டிருக்கோம், தீட்டான்னு போட்டிருக்கோம். இது 180 மைனஸ் தீட்டான்னு வரும் இல்லையா. அப்போ cos 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது, மைனஸ் cos θ. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, டன். R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பிளஸ் a2. இந்த மைனஸ் இருக்கா, மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 2RA. இந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த கான்செப்ட் படி cos θ. இதை நம்ம வழக்கம் போல என்ன பண்ணணும், இந்த கான்செப்ட் படி டிவைடட் பை r ஸ்கொயர். r ஸ்கொயரை டிவைட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்ல, கேன்சல் பண்ணி எழுதிட்டு அகைன் என்ன நெக்லிகேட்டட் பண்ணணும். நெக்லிகேட்டட் என்ன பண்ணணும், a ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் நெக்லிகேட் பண்ணிட்டு r2 ஸ்கொயர்டு, இந்த r2 அப்படியே இங்க வந்துரும். 1 plus 2a டிவைட் பை r அப்படின்னு எழுதிக்கணும். இது ஒரு ஈக்குவேஷன்ஸா வச்சுக்கோங்க. ஓகேவா, சாரி ஈக்குவேஷன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ்ல உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிட்டேன், எப்படி கேன்சல் பண்ணி ஸ்கொயர் ரூட் போட் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன்ல. அதே மாதிரி தான் இது ஸ்கொயர் ரூட் பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க. இது என்ன பண்ணணும், சேம் ரெசிப்ரோக்கல் 1 divided by r2 1 by r2. இந்த மைனஸ் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி இன்வர்ஸா மாறிடும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பைனாமியல் தியரம். இதே மாதிரி தான் இங்க என்ன இருக்குது, இதுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இதுல 1 minus x whole power minus n plus 1 plus nx இருக்கா, இங்க மைனஸ் ஒரு இடத்துல மட்டும் பிளஸ் போட்டுக்கோங்க, பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இது என்னது 1 divided by r2 1 divided by r. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இன்பிட்வீன்ல பிளஸ் போட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, அதனால இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும். 1/2 x அப்படின்றது என்ன சொன்னேன், இந்த டேர்ம்னு சொன்னா அதனாலதான் 2a cos θ டிவைடட் பை r. இத என்ன பண்ணனும், 2 கேன்சல் ஆயிருமா. 1 by r 1 பிளஸ் மைனஸ் மைனஸ் a டிவைடட் பை r cos θ வந்து. இது என்ன பண்ணனும், ஈக்குவேஷன் 5 எங்க இருக்கு, இங்க இருக்கா. 5 6 ஈக்குவேஷன் 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஏன் பண்ணனும், நமக்கு 1 by r1 கிடைச்சிருச்சு. 1 by r1 கிடைச்சிச்சா, நெக்ஸ்ட் 1 by r2 கிடைச்சாச்சு. அப்போ ஈக்குவேஷன் 3 ல நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அது எப்படின்றது பாப்போம். என்ன பண்ணனும், q divided by 4 pi epsilon naught அப்படியே போட்டுட்டு 1 by r1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படியே எழுதுங்க. 1 by r 1 plus a divided by r cos θ அப்படினு போட்டுக்கோங்க. மைனஸ் அப்படியே 1 by r2 க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, 1 by r minus 1 by a by r cos θ. அப்படியே எழுதிட்டீங்களா. அப்படியே ஸ்டெப் அப்படியே இங்க வந்துருங்க. q divided by 4 pi epsilon naught r னு போட்டுருக்காங்களா, இது அப்படியே நீங்க எழுதணும். என்ன பண்ணனும், 1 plus இது அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் உள்ள பண்ணுங்க. மைனஸ் 1 போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். a by r cos θ. ஓகே, புரிஞ்சுதா இந்த கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் இது என்ன பண்ணனும், q divided by 4 pi epsilon naught 0 is equal to இது என்ன பண்ணனும், 2a இருக்கா, அதனால 2a r cos θ ன்னு போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் p is equal to q2a. இந்த p க்கு பதிலா q2a அப்படின்றத டினோட் பண்ணி எழுதிருக்காங்க. அப்போ 2qk க்கு பதிலா என்ன பண்ணணும், p அப்படின்றத போட்டுருக்காங்க. அதனால 1 divided by 4 pi epsilon naught. இந்த r ஸ்கொயர் இங்க வந்துரும். ஓகேவா, நெக்ஸ்ட் p cos θ divided by r ஸ்கொயர். இவ்வளவுதான். இதுதான் ஃபைனல். என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ட் ப்ராப்ளம்
ப்ராப்ளத்துக்கு இந்த ஈக்குவேஷன் தேவைப்படும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ல வேணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா எதிர்பார்க்கறேன். இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரிக் டைபோல் இதுதான் ஃபைனல் டைபோல். அப்போ இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன இருக்குது? கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. இந்த 3 கேஸ் 3 அப்ளை பண்ணணும். கேஸ் 1 என்னது? வேர்டிங்ல எழுதணும். P possess to axial line positive charge. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா? பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் θ = 0 டிகிரின்னு போடுறோம். அப்போ cos θ இங்க θ இருக்குல்ல, θக்கு பதிலா 0 டிகிரி இந்த வேல்யூ வச்சு தான் 3 கேஸும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? 0க்கு பதிலா θக்கு பதிலா 0 டிகிரி போடுறோம். அப்போ cos 0 = 1. அப்போ 1/p = இது 1 ன்னு வந்துட்டுனா R2 அப்படியே வந்துரும். நெக்ஸ்ட் கேஸ் 2 என்ன பண்ணனும்? P is axial line negative charge. θ = 180 டிகிரி. 180 டிகிரி அப்ளை பண்ணீங்கன்னா cos 180 டிகிரி வேல்யூ என்னது? -1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ -1னா இந்த -1 இங்க +1ன்ற மாதிரி -1 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஸ் 3 P is possessed to equilateral θ = 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியோட வேல்யூ என்னது? cos 90 டிகிரி வேல்யூ என்னது? 0. அப்ப என்ன வரும்? இந்த வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிரும். இஸ் எனஃப். அவ்வளவுதான். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்படி நீங்க கான்செப்டோட படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுமா? டெஃபினட்டா ஆகாது. நான் சொன்ன அந்த 6 கான்செப்ட் தான் நீங்க இப்ப டெரிவேஷன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன தெரியுமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயகிராம் எப்படி சொல்லியிருக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் P போடணும். இந்த P ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். இந்த P ல இருந்து மிட் பாயிண்ட் O போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்? இங்க R1 இங்க R இங்க R சென்டர்ல போட்டுக்கோங்க. R1 R2 போட்டுக்கோங்க. இன் பிட்வீன்ல O θ 180 டிகிரி மைனஸ் θ இந்த பக்கம் நெகட்டிவ் இந்த பக்கம் பாசிட்டிவ் 2A. இதுதான் டயகிராம்.